எழும்பூர் முடிவு நிலவரம் பார்த்தலாம். எழும்பூர் பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் முடிவு நிலவரங்கள பொறுத்தளவுக்கு ஆண்கள் 67,861 பேரும், பெண்கள் 70,872 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 42 பேரும், மொத்தம் 1,38,775 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. வாக்குப்பதிவுகள் வந்து 1,19,043 நடந்திருக்கு. 85.80% இந்த இடத்துல வாக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியோட தமிழக வெற்றி கழகத்தோட நட்சத்திர வேட்பாளரா இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட மிகப்பெரிய அளவுல கோட்டை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதிகள்ல வந்து எம்ஜிஆர் அவர்களாலேயோ, ஜெயலலிதா அவர்களாலேயோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களாலேயோ இந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களாலேயே இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாங்க முடியல. ஆனா தனி ஒரு மனிதனாக விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய அளவுல ரிவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஏன்னா சென்னையே மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு கோட்டையா மாறி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 45% 53,901 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. இந்த இடத்துல தமிழன் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருந்தாரு. ஸோ அவர் 66% பெற்றிருக்காரு. 43,097 வாக்குகளும். இந்த இடத்துல அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அப்படிங்கிறவர் 15.20% 18,191 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் சரண்யா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.10% 2,522 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாக்கு வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப 10,884 வாக்குகளும் 9.10% பெற்று இந்த இடத்துல வந்து ராஜ்மோகன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்ச இந்த தொகுதியில அதிமுக மிகப்பெரிய அளவுல வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வாக்குகளும் குறைவான அளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில பார்க்குறப்ப